எங்க போனீங்க ரெண்டு பேரும்? டீ சாப்பிட போயிருந்தோமா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க போகாதீங்கன்னு சொன்னல. அதுக்காக எவ்வளவு நேரம் போட்டு ஆபீஸ காவல் காக்கிறது? அதான் டீ சாப்பிட போயிருந்தோம். செல்வம் சாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க யாரோ ஒரு பையனை பிடிச்சு நம்ம ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம். நல்ல வேளை நான் வந்து சாவியை வாங்கினேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? செல்வம் சாரை தேடி அவர் வீட்டுக்கு போனேன். ஏன் இப்படி ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ஒருத்தர் இங்க இருந்துட்டு இன்னொருத்தர் போலாம்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டீ குடிக்க போணுமா? அதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? யாரு ஓவரா பேசுறாங்க? வேண்டாம், இப்ப உங்க கூட சண்டை போட நிலைமையில நான் இல்ல. அந்த பாட்டி வந்து சத்தம் போட்டதை நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. இந்தாங்க, இந்த ரிசிப்ட் எடுத்துட்டு திருப்பதி கிளம்புங்க. நான் போல. ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லை. செல்வ சார் கிட்ட லீவ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன உடம்புக்கு? வயிறு வலிக்குது, புரட்டிட்டு வருது. ஏங்க நிலைமை தெரிஞ்சு வேணும்னே இப்படி பேசுறீங்களா? டீ சாப்பிட போனப்ப இல்லாத வயித்து வலி இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாருமா, அதான் சொல்றேன்ல, முடியாது, என்னால முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ச்சே. சேகர், நீங்க ஆபீஸ் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. அப்பா, அப்பா. என்னம்மா சக்தி, இப்பதானே ஆபீஸ்க்கு போன, ஏன் திரும்பி வந்துட்ட? என்ன விஷயம்? என்னம்மா, உடம்பு சரியில்லையா? லீவ் போட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லப்பா, ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? செல்வம் சாருக்கு உடம்பு சரியில்லாம அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா. அதுவும் இல்லாம முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குப்பா. ஒரு லோட் லாரி திருப்பதிக்கு போனோம். பாட்டி வந்து கத்திட்டு போயிட்டாரு. இந்த நேரம் பார்த்து லாரி டிரைவர் கழுத்து அறுத்துட்டான்ப்பா. வயிற்று வலி அது இதுன்னு பொய் சாக்கு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். மாணிக்கம் சார் வேற ஊர்ல இல்ல. அந்த லாரி உடனே அனுப்பலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அப்பா, இந்த ஒரு தடவை நீங்க லாரி எடுத்துட்டு போயிட்டு வந்துறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற? இந்த உதவி கூட பண்ணாம நம்ம எதுக்கு இருக்கோம்? போறோம்மா. என்னங்க நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? என்ன சக்தி, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, அதோட அவரை போய். அம்மா, எனக்கு தெரியுமா, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப நான் தானே ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கணும். சத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. தேவையில்லாம கவலைப்படாத. நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அருக்கு திருப்பதி போயிட்டு நைட்டே திரும்ப போறேன். போ, இந்த சட்டை எடு போய். அப்பா, சொல்லுமா. நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வாங்க, அங்க இருந்து லாரி எடுத்துட்டு கிளம்புங்க. சரிம்மா. இந்தாங்கப்பா, இதுல வந்து கொஞ்சம் இருமா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், சும்மா இரு, இதுல என்ன அப்ப? சொல்லுமா நீ. வரேம்மா. அப்பா, இந்தாங்கப்பா, இதான் இன்வாய்ஸ். சரி, இது அட்ரஸ். கொஞ்சம் சரி, வரேன். வரேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. மிஸ்டர் செல்வம்ங்கிற பேஷண்ட். செல்வம், செகண்ட் ரூம். தேங்க்யூ. சார், சார். வாங்க சக்தி. ஆமா, பார்த்து மெதுவா. என்ன சார் ஆச்சு? அது நேற்று ராத்திரி சொன்னல, கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அது பண்ண வேலை தான் இது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாப்பிட்டதுலேருந்து ஒரே வாந்தி, தலைவலி. டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். படுக்க வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ பெட்டர். வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே. என்னங்க பண்ணுறது, லேடிஸ் இல்லாத வீடுனா அப்படிதான். சரி, ஆஃபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சக்தி? காலையில நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியலையா? கடை திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருப்பதி லோடு அனுப்புற பார்ட்டி வந்து சத்தம் போட்டாரு. சமாதானப்படுத்தி அனுப்புனேன். வார்ட் பாய் கிட்ட நீங்க சாவி கொடுத்து அனுப்புறதுக்குள்ள டிரைவரும் பையனும் டீ குடிக்க போயிட்டாங்க. நான் உங்களை தேடிட்டு வரேன். வார்ட் பாய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நான் சாவியை வாங்கி ஆபீஸ் திறந்ததுக்கு அப்புறம் டிரைவர் வந்தாரு.
ஆபீஸ் முன்னாடி இருக்காம எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆ ஆ, அத மனசுல வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு வண்டி எடுத்துட்டு போக மாட்டேன், வயித்து வலி அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அடப்பாவி, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். திருப்பதிக்கு அப்ப லோடு போலையா சக்தி? இல்ல சார், அதை எப்படி விட முடியும்? அதனால அப்பாவை போய் பார்த்து அவரையே லாரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். உங்க அப்பாவியா? ஆமா சார், அவரு லாரி நல்லா ஓட்டுவாரு. சரி, பட் உடம்பு முடியாதவரை அவரை போய் ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு? ஒரு அவசரத்துக்கு தானே சார். பரவாயில்ல சக்தி, ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்கீங்க. ரொம்ப திறமையா சமாளிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், என் வேலையை நான் செஞ்சதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படி இல்ல சக்தி, பொறுப்புன்றது கத்து கொடுக்கறதுல தானா வரணும். உங்களுக்கு முன்னாடிலாம் டிரைவர் போய் இந்த கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு இருக்கிற திமிர பாத்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்புல பாதி இருக்கு அவனுக்கு. சரி விடுங்க சார். ஆமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இதா ட்ரிப்ஸ், இதா சாப்பாடு. ஐயோ இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எதுக்கு? வேணாம், இருங்க இருங்க, சொன்னா கேளுங்க. இல்ல சார், பரவாயில்ல. ஐயோ சக்தி ப்ளீஸ். அம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. அருந்ததி, நீ இங்கே இருமா, நான் என்ன கேட்டு வரேன். அருந்ததி, வா உள்ள வா. என்னங்க, என்னாச்சு? இல்ல. என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல, ஃபுட் பாய்சனிங். அதான். என்னங்க, உடம்ப பத்திரமா கவனிச்சுக்கலாம்ல. அப்படி என்ன சாப்பிட்டீங்க? வீட்ல யாரும் ஊர்ல இல்ல, கடை சாப்பாடு ஒத்துக்கல. நீ எங்க? இல்ல, அம்மாக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நான் வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன். ஓ, அருந்ததி, இவங்க சக்தி. சாரோட லாரி ஆபீஸ்ல வேலை செய்றேன். ஓஹோ. அம்மாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அம்மா என்ன தேடுவாங்க, நான் வரேன். ம். வரேன். யார் சார் அவங்க? என்ன யோசிக்கிறீங்க? என் ஒய்ஃப். வைஃபா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணமும் ஆயிடுச்சு, பிரிவும் ஆயிடுச்சு. அதான் சொல்லல, சொல்ல விரும்பல. எதுக்கு பழச கலரிக்கிட்டு? என்ன குழப்பமா இருக்கா? இல்ல, சட்டுன்னு உங்க வைஃப்னு சொன்னதும் ஆச்சரியமாயிட்டேன். சார், தேங்க்ஸ். சார் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நைட்டு வேணா அண்ணனை துணைக்கு வர சொல்றேன். ஐயோ ப்ளீஸ், எதுக்குங்க அவரையும் சிரமப்படுத்தணும்? வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? சரி சார், அப்ப நான் வரேன். அம்மா ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? அவருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான், பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான், பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான், பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான், பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரு
அவரோட சிரமத்தை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாரு. அது சரி, அவரை யார் பாத்துக்கிறது? நான் இப்ப வெளியே கிளம்புறேன். நைட் எங்க அண்ணன் வந்து தங்குவான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அவரை நல்ல விதமா கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். சரிங்க. நான் வரேன். டீ கடைக்காரர், சூடா ஒரு 12 டீ போடுங்க. இந்தா போடுறேன். வாங்க வாங்க. போட்டீங்களா மாப்பிள்ள? பிடிங்க. நிர்மலா இந்தா. பவன் இந்தா. தேங்க்ஸ் மாமா. நிம்மலா உனக்கு ரவி, இருக்கா? இங்கே கொடுங்க. கொடைக்கானல் வந்தோன்னே குளிர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டீ ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். எல்லாம் சண்டை போட்டு களைச்சு வந்திருக்கிறாங்க. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இவ்ளோ கோவம் வரும்னு இப்பதான் தெரியும். அதுலயும் போஸ் அண்ணனுக்கு இவ்ளோ கோவம் வருது. கண்ணு முன்னு தெரியாமல எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு. இவன் எப்பவுமே அப்படிதான் முன்கோபக்காரன். இதை விடு நிர்மலா, அன்னைக்கு அந்த ரமேஷ் இருக்கானே, அவன் என்ன அடிச்சப்போ இந்த போஸும் கோபியும் சேர்ந்து அவனை அடிச்சாங்க பாரு. அடேங்க அப்பா. அம்மா, நான் எப்போதுமே கோவப்படுறது கிடையாது. நம்ம வீட்டாளுங்க ஏதோ பிரச்சனைனா சும்மா இருக்க முடியல, கை நீட்டுற அளவுக்கு போயிருது. இருந்தாலும் போஸ், உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. மனுஷனா பிறந்தா பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டதில்ல நீ? என்னம்மா வாழ்க்கையில முதல் முறையா இந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்ற? அட இவ ஒருத்தி. மனசுல பட்டதை சொல்றேன்டி. இப்படி கண்ணா பின்னாடி சண்டை போட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா வம்பு தானே. ஒண்ணு மட்டும் சொல்றேன் போஸ், இப்படி எதுக்கு எடுத்தாலும் வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது ரொம்ப தப்பான குணம். என்ன? சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் மாத்திக்கிறேன். ஏமா தானோ, நீ எப்படி இந்த பயலோட குடும்பம் நடத்துற? அதை ஏன் கேக்குறீங்க? என்னை விட்டா இவர் வேற யார் கட்டிட்டு வாழறது? ஏன்டி இப்படி மாத்தி பேசுற? என்ன விட்டா அவளுக்கு வேற என்ன கிடைப்பான்? ஏ ரவி, உன் வீட்டுல எப்படி? நான் ஏதாவது சொன்னா தப்பா சொல்லிடுவேன். என்ன லீலா எவ்வளவு பயந்து போய் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எங்க வீட்டுக்கு இவர் தான் ராஜா. அப்ப நீ என்ன மந்திரியா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டமான பதவிதான். ஆனா இவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. இவருக்கு பதில் சொல்லி சொல்லியே நான் இப்படி எழைச்சு போயிட்டேன். உங்க வீட்டுல எப்படி கோபி? எங்க வீட்டுல எல்லாமே தலைகீழ தான். விஜி ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்பாளோ? கேள்வி கேட்டதான் பரவாயில்லையே. என்ன பிரச்சனாலும் சொல்றது இல்ல, ஒரே அழுகதா. நானும் என்ன விஜி, ஏன் விஜி, சொல்லு விஜின்னு கேட்டு கேட்டு நான் இழைச்சு போயிட்டேன். எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? கொடைக்கானல் இப்ப எங்க போய் தங்க போறோம்? எனக்கு ஒத்தரையும் தெரியாத. இல்ல மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப சரி. கோபி வந்து ஹனிமூனியே கொடைக்கானல தானே கொண்டாடினாரு. ஆமா, நான் மறந்துட்டேன். சரி. ஆமா ஆமா, நல்லா இல்ல கொண்டாடணும். எங்க இங்க போடலாமா? நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்குல்லக்கா. ஏப்பா, இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், நிறைய செலவாகும்ல? அதான் நான் யோசிக்கிறேன். பா, உள்ள புடிச்சு கிடிச்சு வச்சுக்க மாட்டாங்களே? நீ வேற ஏமா பயமுறுத்திட்டு இருக்கிற? என்ன பேசிட்டு வராங்க பாப்போம். அப்பா, ஏன்பா கவலைப்படுறீங்க? இடத்த பார்த்தா பயமா இருக்குதுல்ல? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கப்பா. தம்பி, இதை இந்த ரூம் கட்டி போயிருங்க. பாக்கிறேன், நீங்க கேளு. மாப்பிள்ள இடம் பெரிய இடமா இருக்கும்போது சார்ஜ் தீட்டிட போறான். மாமா, சார்ஜ் வச்சு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நாங்க 4 சகலிங்க இருக்கல, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்க? நான் தானே கூட்டியாந்தேன். மாமா, நீங்க கூட்டிட்டு வந்து தேவிப்பட்டினம் வரைக்கும் தான். அதுதான் உங்க ஐடியா. அதுக்கப்புறம் நடக்கலாம் எங்களோட ஐடியா. கண்டுக்காதீங்க, நாங்க 4 பேரும் பாத்துக்கிறோம். இது என்னங்க பேச்சு? மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க. இல்ல மாமா,
உங்க மாப்பிள்ளைங்க 4 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கோம். அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? அதுக்கு இல்லைங்க. ஆமா, இதுல 3 காட்டேஜ் இருக்கு. மேல ரூம் இல்ல, கீழே தான் ரூம் இருக்கு. ஒவ்வொரு காட்டேஜ்ல 2 பெட்ரூம் இருக்கு. 4 பேர் தங்கிக்கலாம். நீங்க போஸ் சகல, தனானி, பவானி எல்லாம் இதுல தங்கிங்க. என்ன ரவி, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதா? இல்லங்க, இருக்கிற ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இப்ப இருக்கிற இது மட்டும் தான். அதுவும் நம்ம எல்லாரும் ஒண்ணா தாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் பிடிக்கணும். இது இல்லையா சம்மந்திமா, நீங்க வேணா இங்க இருந்துக்குங்க. பரவாயில்ல சம்பந்தி, நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க போறோம். நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? இங்கதான் மாமா. வரிசையா பக்கத்துல தானே? பக்கத்துல தான். ஜாக்கிரதையா இருங்க. சரி 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 பாப்போம். சரோ, பெட்டி சாமான்லாம் வச்சுட்டு என் ரூமுக்கு வந்துருன்னு. வாங்க கோபி. பாரா, பாப்பா உன்னையே பாக்குது. நம்ம எல்லாம் எங்க தங்குறோம்? கோபி, நம்ம 2 பேரும் இதுல தங்கிக்குவோமா? அண்ணே, நான் கடைசியில் இருக்கேன். சரி விஜி, லீலா 2 பேரும் பத்திரமா இருங்க. சரி, நீயும் பாரு, பத்திரமா இரு. என்னங்க, அடுத்தாப்புல இருக்க ரூம் என்னமோ ஊர் விட்டு ஊர் போற மாதிரி பிரியா விட கொடுத்துட்டு இருக்கீங்க. லக்கேஜ் வச்சுட்டு வரான். குழந்தை தூக்கிக்கங்க. வாடா. குழந்தை அழுதுட்டே இருக்கா விஜி? நிர்மலா, குழந்தை கொடு. பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ரொம்ப குளிர்து இல்ல? ஆமாமா. சார் இந்த ரூம் சார். ஏமா எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்துடலாமே? வேணாம் மாணிக்கம், நானும் நிர்மலாவும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீயும் சரவும் இங்க தங்கிக்கங்க. வா நிர்மலா. நீங்க வைங்க சார், நான் எடுத்துக்கிறேன்.